வணக்கம். அ புள்ளிக்குட்டா, வீரா. அ புள்ளிக்குட்டா காவல் காக்குமான்னு கேட்குறாங்க என்ட்ட நெறைய பேரு. அதுக்கு நான் என்ன சொல்றதுன்னா, புள்ளிக்குட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைட்டுக்காக நாய் சண்ட போடுறதுக்குன்னே உருவாக்கப்பட்ட ஒரு நாய்ங்க அது. அது அதனால அதுங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மத்த நாய பார்த்தா அவ்ளோ கோவம் வரும். அவ்ளோ சண்ட ஆக்ரோஷம் ஆவாங்க. அதுவும் இப்போ ஜெனடிக்ஸ்லாம் மாறி, மாறி இப்ப அது மாரியும் கம்மியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா புள்ளிக்குட்டாவோட நேச்சர் பார்த்தீங்கன்னா, வேற நாயி, வேற அனிமல் மிருகத்த பார்த்தா ரொம்ப கோவம் வரும். இதான் புள்ளிக்குட்டா. ஆனா காவல் காக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஒரு 100ல 25% புள்ளிக்குட்டா காவல் காக்கும்னு வச்சுக்கங்களேன். பாக்கி 75% வந்து எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நான் 5 வச்சதுல ஏற்கனவே சொல்லிருக்கேன். ஒரு 2, 3 அந்த இதுல தான் பாக்கும். பாக்கி 2 வந்து பயங்கர ஃப்ரெண்ட்லி. நீங்க அப்படி யோசிச்சீங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு. இப்ப நம்ம ஊர்ல வாங்கி ப்ரீட் பண்றாங்கன்னா கூட அடல்ட் தான் வாங்குவாங்க. வாங்குனாங்கன்னா அந்த அடல்ட் பாத்தீங்கன்னா, அப்படியே அவங்க அங்கேருந்து வரும், இங்க செட் ஆயிடும். யாரு கூப்பிட்டாலும் வரும். அது மாரி போகும். அந்த லெவல் தான் இருக்கும். ஸோ அதனால ஆனா அந்த அடல்ட்டையும் பார்த்தீங்கன்னா, ஃபைட்டுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அந்த நாய் சண்டைன்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் அதுக்கு அதோட கேரக்டரு. ஸோ காவல் காக்குங்கிறது ஒரு ஒரு நாய் தனித்தனி சம்மந்தப்பட்டது. நான் அதனால தான் வீராவோட குட்டிங்க குடுக்குறப்ப சொல்லுவேன், எல்லாம் அக்ரெசிவா இருக்கும்ன்ட்டு வளர்க்குறப்ப. ஏன்னா வீரா வந்து அந்த ஏதோ தப்பி வந்தவன் இருக்கு. அதனால ரொம்ப அந்த கார்டிங் சென்ஸ் அதிகம். அது மாரி என்ன என் ஃபேமிலிய தவிர யாரும் கிட்டக்க போமாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரொடெக்டிவா இருப்பான். யாரும் கிட்டக்க விட மாட்டான். இதுவரையும் யாரும் நெருங்குனதே இல்ல. அவனுக்கு மனுஷங்களே பிடிக்காது. அது மாதிரிலாம் ரொம்ப ரேருன்னு வச்சுக்கங்க. அது மாதிரி இந்த மாதிரி நாய் வளர்க்குறதும் கஷ்டம். நான் ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன்னா என்னாட்டி யார்ட்டையும் கொடுக்கவும் முடியாது. யாரும் வந்து பிடிக்க முடியாது. அதனால. அது 100ல 25% ஜெனடிக்ஸ்ல வருது. ஸோ வீரா அந்த 25%ல வந்துட்டாம இருக்கு. ஸோ மேல்லாம் வாங்கினீங்கன்னா யோசிச்சு வாங்க. ஏன்னா ஒரு மேல் வந்து 2 ராட்வெய்லருக்கு சமம். ஒரு மேல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதை சமாளிக்கிற அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண டைம் இருக்கணும். ப்ளஸ் ஸ்பேஸ் இருக்கணும். அதுக்கு கவனிக்கிற அளவுக்கு நம்ம மந்த்லி எக்ஸ்பென்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். ஸோ மேல்லாம் எக்ஸ்பென்ஸ் ஆக தான் செய்யும். இதெல்லாம் யோசிச்சு வாங்க. தேங்க்யூ.